ஜீவான் ஒரு பேஷண்ட். ஒரு நிமிஷம் மேடம். ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல போங்க. அம்மா மயிலு மயிலு அழாத மயிலு. அம்மா ஜீவா சிரிப்பு எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாரு? நம்பிக்கை வர மாதிரி எதுவுமே சொல்லலக்கா. ஜீவாவோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கும். என்ன வேணா நடக்கலாம், தயாரா இருக்குன்னு. அழாத மயிலு. பொதுவா அப்படிதான் சொல்வாங்க. அத நினைச்சு நீ பயப்படாத. ஜீவா சாரோட நல்ல மனசுக்கு அவருக்கு ஒண்ணும் ஆகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவர் குணமாயி வந்துருவாரு. நீ தைரியமா இரு. விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு எல்லாருமே வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம். இத்தனை பேர் வேண்டதுல மீறி அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லு மலரு. ஜீவா சார் எப்பவும் கவனமா தானே வண்டி ஓட்டுவாரு. அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? வண்டியை நிறுத்திட்டு நாங்க ஓரமா இளநீ சாப்பிட்டுட்டு தாங்க இருந்தோம். பின்னால வந்த வண்டி தான் வேகமா வந்து எங்க மேல மோதிட்டாங்கா. பிறந்த நாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம்னு ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க சந்தோஷமா போயிட்டு வந்தோம். திரும்ப வர வழியில தான் இப்படி ஆயிடுச்சு. நான் செஞ்ச தப்புக்கு சாமி என்ன தண்டிக்கணும்னு நினைச்சது சரிதான்க்கா. ஆனா இவ்வளவு பெரிய தண்டனையை என்னால தாங்க முடியாதுக்கா. ஆக்சிடென்ட்ல எனக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். அவருக்கு ஏன் கை இந்த நிலைமை வரணும்? மயிலு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கால்ல அடிபட்டு நடக்க முடியாம இருந்தாரு. இப்பதான் சரியாகி வந்தாரு. பட்டு கல்லிய படும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஏன் அவருக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்? முன்ன மாதிரி கையிலயோ கால்லயோ எங்கேயாவது அடிபட்டிருந்தா கூட பரவாயில்லக்கா. தலையில அடிபட்டு இப்படி உசிரிக்கே ஆபத்தாயிடுச்சேக்கா. இந்த கொடுமை எனக்கு நடந்திருக்க கூடாதா? என் தப்புக்கான தண்டனையா நான் ஏத்துட்டு வந்திருப்பேனேக்கா. என்ன விரும்பின ஒரே பாவத்துக்காக அவருக்கு ஏங்கா இந்த நிலைமை வரணும்? மேல மேல அவரு கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலக்கா. என்னம்மா ஜீவா தம்பிக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி. பேஷண்ட்டுக்கு நீங்க யாருமா? இவங்க மயிலோட அம்மா. நான் அக்கா டாக்டர். ஓஹோ, பேஷண்டோட கண்டிஷனை பத்தி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் சொல்ற மாதிரி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அவரை காப்பாத்திடலாம் டாக்டர். காப்பாத்தணும்னு தான் நாங்களும் அக்ரெசிவா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உறுதியா இப்ப எங்களால எதுவும் சொல்ல முடியாது. பிரச்சனை என்னன்னா, மூளைன்றது ரொம்ப ரிஸ்கான ஏரியா. அங்க பிளட் கிளாட் ஆயிருக்கிறதுனால தான் அவர் சுயநினைவே இல்லாம இருக்காரு. மூளையில இருக்கிற கிளாட்டை ட்ரீட்மெண்ட் பண்றதுலயும் ரொம்ப ரிஸ்க் இருக்கு. மெடிசின்ஸ் கொடுத்தா சில பேருக்கு கிளாட் கரைஞ்சிடும். சில பேருக்கு மெடிசினால எந்த யூஸும் இல்லாம கிளாட் பெருசாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த பேஷண்டோட பாடி மெடிசினுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும்னு சொல்லவே முடியாது. பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கிற நம்பிக்கையில தான் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன வேணும்னாலும் ஆகலாங்கிற கண்டிஷன்ல தான் பேஷண்ட் இப்பவும் இருக்காரு. அப்ப இருந்த டாக்டர் இதேதாங்க சொல்றாரு. உத்தரவாதமா எதுவும் தெரியாம எனக்கு எப்படிக்கா தைரியமும் நம்பிக்கையும் வரும்? அழாத மயிலு. டாக்டருங்களும் மனுஷங்க தானே. அவங்க முயற்சி பண்றதுக்கு ஒரு எல்லை இருக்குடி.
இந்த நிலைமையில நம்ம சாமியை தாண்டி முழுசா நம்பணும். சாமிய பார்க்க போனப்பதான்க்கா இப்படி ஆயிடுச்சு. சாமியை கை விட்டுருச்சுங்கிறப்போ நான் யார்கிட்டக்கா போய் வேண்டிக்கிறது? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீ மனசு தளர விட்டுறாதடி. என்னால முடியலக்கா. என் கனவுக்காக அம்மாவும் நீயும் கையிலக்காவும் எல்லாரும் நிறைய தியாகம் பண்ணிருக்கீங்க. பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் எனக்காக கஷ்டப்படுறதெல்லாம் வேறக்கா. ஆனா அவர் யாருக்கா எனக்கு? அவருக்கும் எனக்கும் என்னக்கா சம்பந்தம்? எங்க இருந்தோ வந்தாரு, என் கனவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. காதல் ஆசைன்னு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு என் கனவை நிஜமாக்கணும்னு அவர் ஓடிக்கிட்டு இருக்காருக்கா. எனக்கு நீ அம்மான்னு யாருமே என் கூட இல்ல. அந்த மனுஷன் மட்டும் தான்க்கா இப்ப வரைக்கும் எனக்கு துணையா நிக்கிறாரு. என் கழுத்துல தாலி கட்டினாரே தவிர புருஷங்கிற உரிமையெல்லாம் அவர் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டதே இல்லக்கா. நீ நினைச்சத சாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு அடிக்கடி சொல்லுவாருக்கா. எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அவர் நினைச்சத நான் சாதிச்சிடுவேன். ஆனா என் கூட வாழ்றதுக்கு அவர் இல்லைன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? அக்கா, எனக்குள்ள கனவை விதைச்சது வேணா அம்மாவா இருக்கலாம்க்கா. ஆனா அந்த கனவை நினைவாக்க இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூடவே ஓடி வருது அவர் மட்டும்தான்க்கா. அவர் இல்லாம நான் சாதிக்கிறதுலயும் அர்த்தம் இல்ல, வாழ்றதுலயும் அர்த்தமே இல்லக்கா. பைத்திய மாதிரி பேசாத மயில. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் நீ இப்படி பேசுற. உனக்காக, உன் மேல இருக்கிற காதலுக்காக சொத்து சொந்தம்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்த மனுஷன்டி அவரு. உன்கிட்ட இருந்து அவரை விதியால கூட பிரிக்க முடியாது. இந்த அபாயத்துல இருந்து ஜீவா சார் கண்டிப்பா மீண்டு வருவாரு. உன்னை IPS ஆக்கி அழகு பாப்பாரு. நீயும் அவரு 100 வருஷம் சந்தோஷமா இருப்பீங்க. என் வார்த்தை நிச்சயமா பலிக்கும் மயில. என் குடும்பம் மேல உனக்கு என்ன கோபம்? என்னமோ காலகாலமா பகை இருக்கிற மாதிரி எங்களை விட அவ துரத்துட்டே இருக்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சு நிமிடத்துக்குள்ள இப்படி இன்னொரு பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்சிடுற. இப்படியே போச்சுன்னா நானும் என் பொண்ணுங்களும் எப்பதான் நிம்மதியா வாழ முடியும்? மயில் மேல எனக்கு கோபம் இருக்குதான். அவ தப்பு உணர்ற மாதிரி ஏதாவது நடக்கட்டும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக என் பொண்ணு நீ இப்படியா கஷ்டப்படுத்துவ? அவ என் வலிய புரிஞ்சுக்கணும்னு நினைச்சனே தவிர வாழக்கூடாதுன்னு நினைக்கலையே. சரியோ தப்போ அவங்களுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சு. புருஷன் பொண்டாட்டியா அவங்க வாழ்க்கைய வாழட்டும். நான் அவளை ஏத்துக்காம இருக்கிறதுதான் அவளுக்கான பெரிய தண்டனை. அது கொண்டே அவளுக்கு போதும். அவ வாழ்க்கை பறிபோன்னு நினைச்சா நான் மனுஷியே இல்ல. புருஷத்தோட இல்லாம நான் பட்ட கஷ்டம் என்னோட போட்டும். நான் பெத்த பொண்ணுங்களுக்கு அந்த வேதனை வேண்டாம். ஈஸ்வரா, நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கூடிய சீக்கிரம் என்னை என் குடும்பத்தோட சேர்த்துருவோன்னு எவ்வளவு நம்பினேன். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டிய. புருஷனுக்காக அங்க அவ துடிக்கிற துடிப்பை என்னால பார்க்க முடியலையா. அவ வேதனையை பார்க்கும்போது அங்கேயே என் உசுறு போயிடும் போல இருக்கு. அவளோட கல்யாணம் நடந்த விதம் தப்பா இருந்தாலும் அது என் பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கை. அவளை முழுசா புரிஞ்சுக்கிட்டவன் தானே அவ வாழ்க்கையில கிடைச்சிருக்கான். இந்த வாழ்க்கையை தயவு செஞ்சு அவற்றிருந்து பிரிச்சிடாதப்பா.
புருஷனை பிரிஞ்சு அவ பரிதவிக்கிறத பாக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல. உன்னோட காணிக்கையா ஒரு உயிர் வேணும்னா ஏன் உசுர வேணா எடுத்துக்க. அந்த வீட்டுல வெற்றி தலையெடுத்துட்டானா கஸ்தூரி அவன் நல்லா பாத்துக்குவான். சுசீலாவோட குடும்பம் இத்தனை வருஷமா அப்பா இல்லாம நல்லபடியா வாழ கத்துக்கிட்டாங்க. இனிமே நான் அவங்களோட சேர்றதுனாலயோ கூட இருக்கிறதுனாலயோ எந்த நன்மையும் உண்டாக போறதில்ல. நான் இல்லாம போறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா ஜீவாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் பொண்ணு மயிலு தாங்க மாட்டேயா. சுசீலாவும் அவ பொண்ணு மேல வச்ச கோவத்தினாலதான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சோன்னு ஆயுசுக்கும் தவியா தவிச்சிருவா. இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என் உசுறுதான் அவனுக்கு வேணும்னா அதை தர்றதுக்கு நான் மனசார தயாரா இருக்கிறப்பா. நான் வாழ்ந்து முடிச்சவன். ஆனா மயிலும் ஜீவாவும் சின்ன சிறுசுங்க. 100 வருஷத்துக்கு வாழ வேண்டியவங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வாழ்க்கையை முடிச்சிடாதையா. என்னோட மத்த வேண்டுதல் மாதிரியே இதையும் நீ நிறைவேற்றி கொடுக்கணும் மனசார நம்புறையா. சுசீலா இன்னும் ஆஸ்பத்திரியில தான் இருக்காளா, கிளம்பிட்டாளான்னு தெரியலையே. நானும் அவளும் ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாது. ஐசியூ வார்டுக்கு எப்படி போறது? சுசீலா மலரும் நீங்க வரலையோ? எவ்வளவு நேரம் இப்படி நின்றுட்டு இருப்ப? கொஞ்ச நேரம் அப்படி உட்காரு. இருக்கட்டும் சார். சரி, உங்க அம்மாவுக்கு நான் தகவல் சொன்னேன், இங்க வந்தாங்களா? அம்மாவும் அக்காவும் இப்பதான் இங்க வந்தாங்க எங்க சார். அவங்க? டாக்டர் கிட்ட பேசிட்டு அம்மா எங்கேயோ போனாங்க சார். அக்கா இப்பதான் அவங்கள தேடி போயிருக்காங்க. சுசீலா இங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன பார்த்தான அவளே ஒதுங்கி நின்றுக்குவோம். டாக்டர் டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நியூராலஜிஸ்ட் பேஷண்ட பார்த்துட்டு போனாரு. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு சர்ஜரி பண்ணலாம்னு ஒபினியன் கொடுத்திருக்காரு. டாக்டர், சர்ஜரி எதுக்கு? பிளட் கிளாட் மூளையோட ரொம்ப சிக்கலான ஏரியாவுல ஃபார்ம் ஆயிருக்கு. கொஞ்சம் பெருசாவும் இருக்கு. மெடிசின்ஸ் கொடுத்தும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்படியே விட்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளட் கிளாட் பெருசாகி மூளையை மொத்தமா பாதிச்சிடலாம். சோ இமிடியேட்டா சர்ஜரி பண்றதுதான் ஒரே ஆப்ஷன் அவர் சொல்லிட்டாரு. சர்ஜரி செஞ்சா ஜீவா கண்டிப்பா பொழைச்சு வரல. அதுக்கும் கேரண்டி தர முடியாதுமா. கிரிட்டிக்கலான ஏரியால இருக்குன்னு சொன்னல, அங்க சர்ஜரி பண்றது ரொம்ப ரிஸ்கான அட்டெம்ப்ட் தான். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ரிசல்ட் வில் பி ஃபேட்டல். டாக்டர், அப்புறம் ஏன் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றீங்க? நமக்கு வேற சாய்ஸே கிடையாது சார். மெடிசின்ஸ் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தா பேஷண்டோட கண்டிஷன்ல மாற்றமே இருக்காது. கிளாட் பெருசாயிடுச்சுன்னா எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும். ஆனா சர்ஜரி பண்ணா பொழைக்கிறதுக்கு
50% சான்ஸ் இருக்கு. 1% சான்ஸ் இருந்தாலும் நாங்க அதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். சர்ஜரியை ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமான்னு நீங்க தான் இப்ப முடிவு பண்ணணும். யோசிச்சு சீக்கிரமா உங்க முடிவை சொல்லுங்க. டாக்டர், இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல டாக்டர். என் ஜீவா மட்டும் எனக்கு திரும்ப கிடைச்சா போதும். நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க டாக்டர். சரிம்மா, சிஸ்டர் சில ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வருவாங்க, அதுல சைன் பண்ணிடுங்க. கேஷ் கவுண்டர்ல 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டிடுங்க. 5 லட்சமா? ஆமா, இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆபரேஷன். நியூரோ சர்ஜன் பேமெண்ட், அனஸ்தீசிஸ் பேமெண்ட், மெடிசின் செலவு, ஆபரேஷன் தியேட்டர் ரெண்ட்னு எல்லாம் சேர்த்துதாம்மா சொல்றேன். டாக்டர், இந்த பணத்தை எப்ப கட்டணும்? இப்பவே கட்டிட்டீங்கன்னு சொன்னா உடனே சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணிடலாம். டாக்டர், உடனே இவ்ளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு வசதி இல்ல டாக்டர். நீங்க சர்ஜரியை முடிச்சிடுங்க. நாளைக்குள்ள நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன். மனிதாபிமான அடிப்படையில நான் வேணா ஒத்துக்கலாம், ஆனா மேனேஜ்மெண்ட்ல ஒத்துக்க மாட்டாங்கம்மா. பேமெண்ட் பில் ஆனாதான் சர்ஜனையே கூப்பிடுவாங்க. பணம் கட்டினாதான் ஆபரேஷனே நடக்கும். டாக்டர், என்னது இது அநியாயமா இருக்கு? எங்கால் உள்ளதானே இருக்காரு, பணம் கட்டாம அவர் இங்கே விட்டு ஓடி போயிடுவோம். நாளைக்கு ஒரு நாள் டைம் தரக்கூடாதா? சாரி சார், இந்த விஷயத்துல நான் எதையும் முடிவு பண்ண முடியாது. நீங்க மேனேஜ்மெண்ட்ல தான் போய் பேசணும். ஆனா எதை செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யுங்க. நாளைக்குள்ள பணம் கட்டியாச்சுன்னா நாளைக்கு ஆபரேஷன் முடிச்சிடலாம். நீங்க ரொம்ப டிலே பண்ணீங்கன்னா பேஷண்டோட உயிருக்கு தான் ஆபத்து. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார், 1 லட்சம்னா பரவாயில்ல சார், எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன். 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன் சார்? அவ்வளவு பெரிய தொகையெல்லாம் தர அளவுக்கு எனக்கு யாரையும் தெரியாது சார். மயிலு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். இல்ல வேணாம் சார், நானே பாத்துக்கிறேன். நீ எப்படி பாத்துக்குவ? இப்பதானே சொன்ன உனக்கு யாரையும் தெரியாதுன்னு. ஆமா சார், ஆனா அங்க இங்கன்னு அலைஞ்சாவது எப்படியாவது பணத்தை தேத்தி தானே ஆகணும். எனக்கு எப்படியாவது ஜீவா திரும்பி வரணும். அதுக்காக என் தலையை அடமான வச்சாத நான் எப்படியாவது பணத்தை புரட்டிடுவேன் சார். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நான் இருக்கும்போது நீ எதுக்கு அப்பெல்லாம் கஷ்டப்படணும்? உன்னை அலைய விட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அதான் நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் நீ வேண்டாம் வேண்டாம் நட முடிக்கிற. ஏன் எங்கிட்ட நீ பணம் வாங்கிக்க கூடாதா? நான் என்ன உனக்கு 3வது மனுஷனா என்ன? நேற்று தான் நம்ம இல்ல ஸ்டேஷன்ல வச்சு சொன்னேன். அப்பா அம்மா நினைச்சு தானே எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இன்னைக்கு என்ன அந்நியமா பாத்துட்டு இருக்க? அப்படி இல்ல சார், தொகை ரொம்ப பெருசு. உடனே ரெடி பண்ணணும்னா உங்களுக்கு கஷ்டம் தானே. இந்த பாரு, அதெல்லாம் ஏன் பிரச்சனை, அத பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு தேவையானதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. இங்கே இருந்து ஜீவா நல்லபடியா பாத்துக்க. பணத்தோட வரேன். மயிலு, அக்கா, அம்மா எங்க இருந்தாங்கக்கா? பக்கத்துல ஒரு கோயில்ல மயிலு. சரி, வேற ஒரு டாக்டர் வந்து பாப்பாருன்னு சொன்னாங்களே, அவரு வந்துட்டு போயிட்டாரா? ஏதாவது சொன்னாரா? ஆமாக்கா, ஜீவா பொழைக்கணும்னா உடனே சர்ஜரி பண்ணணுமா, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லிருக்காங்க. திடீர்னு அவ்வளவு பணம் கேட்டா நாம எங்க போறது? அதான் எனக்கு புரியலக்கா. சார் தான் வந்து அப்பா ஏற்பாடு பண்றாருன்னு தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா கோவப்படுவாங்க. இப்போதைக்கு அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். என்ன மயிலு, ஏதோ சொல்ல வந்த? ஒண்ணும் இல்லக்கா, யார்கிட்ட போய் பணம் கேக்குறதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. மலரு, வா போலாம். அம்மா, பணத்துக்கு வழி தெரியாம மயிலு தவிச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவளை எப்படிமா விட்டுட்டு போறது? பணம் தானே இப்ப பிரச்சனை, ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீ வா. அம்மா, என்னம்மா நீ எப்படிமா ஏற்பாடு பண்ண போற? பெத்த பொண்ணு வேணா வார்த்தை தவறலாம், கடமை தவறலாம். ஆனா பெத்தவளால என்னைக்கும் கடமை தவற முடியாது. எனக்குள்ள 1000 கோபம் வருத்தம் இருக்கு, அது வேற. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு என்னன்னு இருக்க முடியாது. பணத்துக்கு நான் பொறுப்புன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு வா.
வைராக்கி உனக்கு தெரியும்ல, அவங்க நிச்சயமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இங்க பாரு, ஜீவா சார நாம காப்பாத்தலாம். நீ தைரியமா இரு. நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன், சரியா? சரிக்கா.